ஹாய். பார்ட் 2 பார்த்துடலாமா? ஆஃப்டர்நூன் லன்ச் தான் போயிருந்தோம். டெம்பிள் சிட்டி தான் போகலான்னு அப்பா சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் தான் ஃபுல்லாகவே. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மீல்ஸு, ரைஸு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தென் அங்கே திரும்பி பார்த்தோன்னா குட்டி குட்டி டாய்ஸு அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் பாப்பாவுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2-3 டாய்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவளுக்கு இப்போ மவுத் ரொம்ப சீவ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவளுக்கு டீத்தர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அது வுட்டில் தான் இருந்தது. சரி, நானும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லி. அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸ்நாக்ஸு நிறைய இருந்தது. தென் அந்த குட்டி குட்டி பேகு, ஸ்லிம் பேகு, அதுக்கப்புறமா அந்த நெக் பில்லோ எல்லாமே காஸ்ட்லி தான். மாலில் எவ்வளோ ரேட் வைப்பாங்களோ அதே போல் தான் இருந்தது. பட் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்பா கிட்ட ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கேட்டு அவங்களும் வாங்கி கொடுத்தாங்க. வண்டியில் போகும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் கூட என்னோடய கசின் சிஸ்டர் வந்திருந்தான். அவளுக்கும் தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டான். வண்டியில் போகும்போது சாப்பிட்லான்னு பார்த்தா அவள் மட்டும் தான் சாப்பிடுவான். நான் சாப்பிட முடியாது. ஏன்னா ஜில்லுக்குட்டி என் கூடவே இருக்கிறதுனால என்னால் எந்த ஸ்நாக்ஸுமே சாப்பிட முடியாது. அதே போல் நாங்கள் பாப்பாக்கு இந்த டாய்ஸ் தான் வாங்கியிருந்தோம். காங்கேயம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ரோடெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் எல்லாம் பாப்பாவை எப்படியோ அப்படி எப்படி மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஓரளவுக்கு. தென் பக்கத்தில் வந்த உடனே கொஞ்சம் அழுக ஆரம்பித்தான். வீடு வந்துருச்சுடி தங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. இதுதான் எங்களுடைய சித்தப்பா வீடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர்.